மாப்பிள்ளை சீமான் உள்பட எல்லாரும் இங்க இருக்கிறாங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னால் அந்த மேடை இதே மாதிரி இருந்தா நிலைமை என்ன இருக்கும் தமிழ்நாடு? இப்போ நம்ம பேசக்கூடிய விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப நல்ல தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் அது வந்து இப்போ தான் அம்பலத்துக்கு ஏறி இருக்குது, அம்பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. பாஜகவும் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுமே ஏற்கனவே ஒரு மறைமுக கூட்டணியில் தான் இருந்துட்டு வராங்க அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அது வந்து இப்போ மிக தெளிவாக மேடை போட்டு எல்லாத்துக்குமே அறிவிச்சிட்டாங்க. பாஜகவும் நாம் தமிழர் கட்சியும் இப்போ வந்து மாமா மாப்பிள்ளை உறவாகும். மாமா மாப்பிள்ளை உறவா, அதாவது பாஜகவோட தலைவர் நயினார் நாகேந்திரன் வந்து சீமானுக்கு வந்து மாமாவா, நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் வந்து நயினார் நாகேந்திரனுக்கு மாப்பிள்ளையாம். ஸோ இப்படி ஒரு அரசியல் கூட்டணி எங்கேயாவது பார்க்க முடியுமா? அரசியல் கூட்டணி அப்படின்னா அவர்கள் ஒரு கூட்டணி அமைச்சிருப்பாங்க, அது வந்து நேரடியான கூட்டணி. இப்போ இவர்கள் அமைச்சிருக்க கூட்டணி எப்படின்னா இது வந்து ஒரு மறைமுகமான கூட்டணி. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து அவருடைய தேர்தல் பிரச்சாரத்திலே வந்து சொல்லியிருந்தார், நிறைய பேர் மறைமுகமாக கூட்டணி வச்சுருக்காங்க, நேரடியாக இவர்கள் வந்து சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுக்கிடுவாங்க, நாங்கள் திட்டுற மாதிரி திட்டுறோம், நீங்கள் அடிக்கிற மாதிரி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் வந்து மேடையில் பேசுகிறது. ஆனால் நிஜமாகவே இவர்கள் எல்லாருமே ஒரு மறைமுக ஒரு கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிறது அவர் தேர்தலுக்கு முன்பாக வந்து விஜய் அவர்கள் பேசிட்டு வந்தார். தமிழக முதல்வர், இன்றைக்கி தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பேசிட்டு வந்தார் மேடைகளில். அவர் பேசின பல விஷயங்கள் இன்றைக்கி நடந்திருக்கு தேர்தலுக்கு பிறகு. அதில் ஒரு விஷயந்தான் இந்த பாஜகவும் நாம் தமிழர் கட்சியும் இன்றைக்கி வந்து மறைமுக கூட்டணியில் இருந்தவங்க இன்றைக்கி வந்து நேரடியாகவே அதை அறிவிச்சிருக்காங்க. சிலர் சொல்லலாம் அது கிடையாது, நாங்கள் எல்லாம் தமிழர்கள், அதனால் அப்படியெல்லாம் கிடையாது. அப்போ இவ்வளோ நாள் எங்கே போனீங்க? இவ்வளோ நாள் தமிழர்கள் இல்லையா? விஜய் அவர்களும் நீங்களும் இந்த மாதிரி வந்து ஒரே மேடையில் போட்டு பேச வேண்டியதானே, தமிழர்கள் தானே. அப்போ விஜய் எதற்கு திட்டுறீங்க? அப்போ நீங்கள் இன்றைக்கி அமைச்சிருக்க கூட்டணி அப்படிங்கிறது ஒரு கூட்டணி, ஒரு தேர்தல் கூட்டணி, ஒரு அரசியல் கூட்டணி, உங்களுடைய அரசியல் கணக்கு இது எல்லாமே தான். பாஜகவும் நாம் தமிழர் கட்சியும் சீமான் அவர்களும் ஒரு மறைமுக கூட்டணியில் இருந்தது இன்றைக்கி ஓப்பனாக வந்து வெளியே வந்திருக்கு. ஆனால் சீமான் கட்சியை சேர்ந்தவங்களுக்கு பேசுறதுக்கு வாயை பார்க்கணுமே, ஏதோ பெரிய யோக்கியம் மாதிரி இருந்துக்கிட்டு விஜய்னா அரசியல் கோலதாண்டா. விஜயை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஒரு கொத்தடிமை. பாஜகவை மாமா மாப்பிள்ளைன்னு உறவு கொண்டாடுற அளவுக்கு ஒரு இருந்துக்கிட்டு, இந்த லட்சணத்தில் இருந்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சியும் பாஜகவும் மாமா மாப்பிள்ளை அப்படின்னு உறவு கொண்டாடி இந்த மாதிரி பாஜக கூட உறவுல இருந்துக்கிட்டு உங்களுக்கெல்லாம் ஒரு வாய், அதுவும் இடும்பாவனம் கார்த்திக் இவருக்கெல்லாம் ஒரு வாய். இவர் வந்து விஜயை வந்து குறை சொல்கிறாரு, அவரோட வந்து ஒரு மறைமுக கூட்டணியில் இருக்கார், விஜய்க்கு வந்து நாங்கள் வந்து மரியாதை கொடுக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு. உனக்கெல்லாம் ஒரு வாய் தேவையா? உங்கள் கட்சி யோக்கியமா, உங்கள் தலைவர் வந்து யோக்கியமா? அடுத்தவங்களை பேசுகிறதுக்கு முன்னாடி முதல்ல தான் முதுகில் பார்க்கணும். நீங்கள் ஏதோ பெரிய யோக்கியம் மாதிரி விஜயை குறை சொல்கிறீங்களே, இல்லை உங்கள் தலைவர் பாஜக கூட ஒரு மறைமுக கூட்டணியில் இருக்கார், அப்போ தலைவரை பற்றி பேச வேண்டியதானே. உங்கள் சீமான் அவர்களை பார்த்து இடும்பாவனம் கார்த்திக் பேசுவாரா? நீ முதல்ல இடும்பாவனம் கார்த்திக்கு முதல்ல உனக்கு வந்து அறிவு இருக்கா? நீ இருக்கிற கட்சி பாஜகவுக்கு ஒரு கூட்டணியில் இருக்காங்க, மறைமுக கூட்டணியில், உங்கள் தலைவர்கிட்ட போய் பேச வேண்டியதானே. நீ ஏதோ பெரிய உட்காந்து மரியாதை கொடுக்க மாட்டேன். உனக்கெல்லாம் எவனாவது மரியாதை கொடுப்பானா? தமிழ்நாட்டில் இடும்பாவனம் கார்த்திக் எவனாவது மரியாதை கொடுப்பானா? எவனா ஓட்டு போட்டிருக்கானா? உங்கள் கட்சிக்கே தமிழ்நாட்டில் மரியாதை கிடையாது. தமிழ்நாட்டிலே ஒரு மரியாதை இல்லாத மானங்கட்ட ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். அதில் ஒரு ஆள் நீ இடும்பாவனம் கார்த்திக்கு, நீ வந்து நான் மரியாதை கொடுக்க மாட்டேன். ஏற்கனவே சாட்டை துறைமுகனால 8% இருந்த வாக்கு வங்கி 4 போச்சு, ஒன்றால் 4 நாசமாக போகுது. இதில் உட்காந்துக்கிட்டு இவர் பெரிய இவர் மாதிரி விஜயை பேசிட்டா நீ பெரிய இவரா? உங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் உங்கள் இடும்பாவனம் கார்த்திக்கு நீ நீ பேசுகிறதெல்லாம் மைக்கு நீட்டினா என்ன வேணாலும் மைக்கில் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக நீ பேசுகிற. நீ என்ன பேசுகிற? பாஜகவோட தலைவர் அவங்க விஜய் அவர்கள் பாஜகவோட வந்து கூட்டணியில் இருக்கார், மறைமுக கூட்டணியில் இருக்கார் அப்படின்னு சொல்லி இருக்காருன்னு பேசல. நீ அவன் இவன் மரியாதை இல்லாமல் பேசுவேன் அப்படின்னு சொல்லி பேசுகிற. நீ மரியாதை இல்லாமல் பேசணும் அப்படின்னா முதல்ல நீ பேச வேண்டியது உங்கள் அண்ணன் சீமானை தான். அவர் தான் ஒரே மேடையில் பேசி ஒரே மேடை போட்டு பாஜகவோட நயினார் நாகேந்திரன் வந்து அவர் வந்து எங்களுக்கு மாமா, நாங்கள் மாப்பிள்ளை அப்படின்னு பாஜகவுக்கும் நாம் தமிழரும் மாமா மாப்பிள்ளை உறவுல இருக்கோம். அப்போ மோடி என்ன பெரியப்பாவா சித்தப்பாவா? அதை எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லலை. இப்போ இந்த தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் வந்து மாமா, அப்போ மோடி யார், அமித்ஷா யார் பெரியப்பா, அமித்ஷா வந்து சித்தப்பாவா? அப்போ அதை எல்லாத்தையும் நீங்கள் சொல்லலை. அப்போ தமிழக மக்கள் எல்லோரும் முட்டாளா?
நீ வந்து விஜயை வந்து அவன் இவன் பேசிட்டு மரியாதை இல்லாமல் நாங்கள் பேசிடுவோம். தமிழ்நாட்டிலேயே மரியாதை இல்லாத ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சியில் இருக்க எவனுக்குமே மரியாதை கிடையாது. உங்களுக்கு மரியாதைனா என்னன்னே தெரியாது. அப்போ நீங்கள் வந்து மரியாதை கொடுப்போம். நாம் தமிழர் கட்சி எவனுக்காவது மரியாதை கொடுத்து பேசியிருக்கா? யாருக்குமே மரியாதை கொடுத்து பேசுறது கிடையாது. உங்கள் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை பேசுறது, இதுக்கு பேர் ஒரு கட்சி. அதுவும் இடும்பாவனம் கார்த்திக்லாம் நீலாம் பேசுறதுக்கு, விஜய் பேசுறதுக்கு நீலாம் ஒரு ஆளா? உங்கள் அண்ணனையே வந்து அவர் மதிக்கலை, சீமானையே வந்து அவர் எங்கேயாவது மதிச்சிருக்காரா விஜய்? ஸோ அப்போ நீலாம் பேசி வந்து நான் பேசினா அப்போ அதில் ஏதாவது ஒரு இது இருக்கா? ஸோ அதாவது என்ன வேணாலும் பேசலாம் மாதிரி ஒரு அரசியல் கட்சினா என்னன்னே தெரியாது. அரசியல் கட்சி எப்படி நடத்தணுங்கிறதே தெரியாது உங்களுக்கு. சாட்டுக்கு ரொம்ப பேசி 8% வாக்க 4% ஆக்குனாரு. நான் இருக்கிற 4% நாசமாக்கிறதுக்கு தான் நீ பேசிகிட்டு இருக்க. அதே மாதிரி இடும்பாவனம் கார்த்திக், அதாவது நாம் தமிழர் கட்சியில் நாங்கள் பிஜேபியை எதிர்க்கிறோம், ஜாதி மதத்தை எதிர்க்கிறோம் அப்படி இப்படின்னு பேசுனீங்க. உங்கள் அண்ணன் அங்கே போய் சரத்குமாரை வந்து ஒரே ரத்தம் ஒரே இனம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒரு 2 பேர் ஒரே சமுதாயம் அப்படிங்கிறத ஜாதியை தானே காட்டுறீங்க. ஒரு பக்கம் ஜாதி உட்கார வச்சுக்கிறது, இன்னொரு பக்கம் மதம். பிஜேபிங்கிறத ஒரு மதவெறி கட்சி, அதை உட்கார வச்சுக்கிறது. இந்த பக்கம் ஜாதி அடையாளம், இது ரெண்டையும் உட்கார வச்சுக்கிறது. இது பேசிக்கிட்டு நீங்கள் ஏதோ யோக்கியமாகி தமிழர்களுக்காக பேசுகிற மாதிரி ஒரு நாடகம். அப்போ இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து முட்டா பசங்க. நீங்கள் கேட்டால் நாங்கள் வந்து தமிழர்கள், அதனால ஒற்றுமையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிறது. ஆனால் நீங்கள் போடுற அரசியல் நாடகம் எல்லாருக்கும் தெரியாமல் இருக்குமா? ஜாதியையும் வச்சுக்கிறது, மதத்தையும் வச்சுக்கிறது. கேட்டால் நீங்கள் வந்து ஜாதியை ஒழிக்க போகிறோம், மதத்தை ஒழிக்க போகிறோம், பிஜேபியை எதுக்குறோம், ஆர்எஸ்எஸ் எதுக்குறோன்னு நல்ல நாடகம் போடுறீங்க. இதில் இடும்பாவனம் கார்த்திக், உனக்கெல்லாம் வாய் தேவையா? நீலாம் வாய் பேசலாமா? நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய்ஹிந்த்.